பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அதை பத்தி தான் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். பச்சை கற்பூரம் இது சாமி கிட்ட வைப்பாங்க, தெய்வீக அம்சம் உள்ளது பச்சை கற்பூரம். இவ்வளவுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுல மருத்துவ குணம் இருக்கா? நிச்சயமாக இருக்கு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கணும், தெய்வீக தன்மையை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் சில பொருட்களுக்கு, சில மூலிகைகளுக்கு இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுல பச்சை கற்பூரமும் ஒன்று. அப்படி சொல்லும் போது இதுல செய்யக்கூடிய மருந்துகள் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு சித்த மருத்துவத்துல. லேகிய வகைகள்ல சேருது, தைல வகைகள்ல சேருது. முக்கியமாக இந்த ஆண்மை குறைபாடு சம்பந்தப்பட்ட மருந்துகள் இதுல சேருது. நிறைய பேருக்கு இந்த கோல்டு காஃப் இருக்கா, பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு எடுத்துட்டு கிராம்பு ஏலக்காயெல்லாம் நல்லா நசுக்கிட்டு ஒரு காட்டன் கிளாத்ல வச்சு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வச்சுட்டு, பச்சை கற்பூரத்துல இவ்வளவு விஷயம் சொல்லிட்டேங்க. இதுல நம்ம கிட்ட என்ன மெடிசன் இருக்கு? இந்த தைல வகை இந்த தைலமும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அந்த மூட்டு வலிக்கோ இல்ல நெஞ்சில இருக்கக்கூடிய சளி வெளியேறதுக்கான தைலமும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். பாருங்க, வணக்கம் எல்லாருக்கும். திருப்பி நம்ம எங்கே இருக்கோம்னா ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் சென்டரில் இருக்கோம். இப்போ நம்ம நித்யா மேமை சந்திக்கலான்னு வந்திருக்கேன். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எப்படி போயிட்டு இருக்கு நம்மளோட இதெல்லாம்? கமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு போல இருக்கு, வீடியோஸ் எல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. சூப்பர் சூப்பர். நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க மேம். ஏன்னா அவ்வளோ விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. இப்போ பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அதை பத்தி தான் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். பச்சை கற்பூரம் இது சாமி கிட்ட வைப்பாங்க, தெய்வீக அம்சம் உள்ளது பச்சை கற்பூரம். இவ்வளவுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுல மருத்துவ குணம் இருக்கா? நிச்சயமாக இருக்கு. சொல்லுங்க. நம்ம சித்த மருத்துவத்துல சித்தர்கள் என்ன சொல்வாங்கன்னா, எந்த ஒரு விஷயமே மருத்துவம், உடல் நலம், ஆன்மீகம் எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே உள்ளடக்கியது தான் நம்ம சித்த மருத்துவம்னு சொல்லுவோம். இப்ப ஜோதிடமும் இதனோட சேர்ந்ததுதான், யோகமும் இதனோட சேர்ந்ததுதான். அப்படி ஒரு மூலிகைய நம்ம ஆன்மீக ரீதியாகவும் பயன்படுத்தலாம், மருத்துவ ரீதியாகவும் பயன்படுத்தலாம். ஸோ அப்படி ஒரு விஷயம்தான், உன்னதமான ஒரு விஷயம்தான் இந்த பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்றது. நீங்க சொன்ன மாதிரி மேம், அது தெய்வீக தன்மை இருக்கக்கூடியது, தெய்வீக ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியது. நம்ம பிசினஸ் பண்றவங்கலாம் பார்த்தோம்னா இந்த பணப்பெட்டியில இது வைப்பாங்க. ஸோ வீட்டுல செல்வம் சேரக்கூடிய இடத்துல பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே சேர்த்து வைக்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கு. அதுதான் எனக்கும் தெரியும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கணும், தெய்வீக தன்மையை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் சில பொருட்களுக்கு, சில மூலிகைகளுக்கு இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுல பச்சை கற்பூரமும் ஒன்று. அப்படி பார்க்கும்போது இதனுடைய மருத்துவ குணங்கள் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ பழங்காலத்துல இருந்தே நிறைய நோய்களுக்கு இது நம்ம பயன்படுத்துறோம். ஸோ பேசிக்காக இப்போ பச்சை கற்பூரம் சொல்றது ரெண்டு வகையில இப்போ கிடைக்குது. ஒன்று நேச்சுரலா கிடைக்கக்கூடியது, ஒன்று நம்ம ஆர்டிஃபிஷியலா ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. அந்த ரெண்டு வகையில கிடைக்குது. அப்ப நேச்சுரலா கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது இந்த கற்பூர மரத்துல இருந்து நம்ம எடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். சின்னமோமும் கேம்ஃபரா அப்படின்னு சொல்ற மர வகை. ஸோ இதுல இருந்து இதனுடைய இலைகள், மரப்பட்டை, வேர்பகுதி, இதுல இருந்து நம்ம ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்து நீராவி மூலமாக எடுத்து அதை சேகரித்து கற்பூரமாக எடுக்கிறது தான் மருத்துவத்துக்கு நம்ம பயன்படுத்தணும். சமையலுக்கெல்லாம் கொஞ்சமாக இதை நம்ம சேர்ப்போம். ஸோ தீர்த்தங்கள்ல கொஞ்சமாக சேர்ப்பாங்க. இதை தான் நம்ம நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது தான் நம்ம உணவுக்காகவோ மருந்துக்காகவோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அப்படி சொல்லும்போது இதுலேருந்து செய்யக்கூடிய மருந்துகள் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது சித்த மருத்துவத்தில். லேகிய வகைகள்ல சேருது, தைல வகைகள்ல சேருது. முக்கியமாக இந்த ஆண்மை குறைபாடு சம்பந்தப்பட்ட மருந்துகள் இதுல சேருது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ நிறைய பேருக்கு இந்த லங் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லைங்களா? தூக்கத்திலே ஒரு வீசிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கிட்ஸ்ல இருந்து முக்கியமா ஏஜ்ட் பர்சன்ஸ், வயதானவர்களுக்கு நடு ராத்திரில கூட எந்திரிச்சு உட்காந்து எனக்கு வீசிங் இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம சித்த மருத்துவத்துல செய்யக்கூடிய தைல வகைகள்ல இந்த பச்சை கற்பூரம் ஒரு முக்கியமான மருந்தா நமக்கு சேருதுன்னு சொல்லலாம். மேம், இப்போ பச்சை கற்பூரத்துல வேற என்னென்ன மருந்துகள்லாம் இருக்கு?
முக்கியமா சொல்லணும்னா மேம், அந்த மூட்டு வலி இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்றோம், அதுல ஸ்வெல்லிங் இருக்கும், பார்த்திருப்பீங்க. இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு மூட்டு வீக்கம் நிறைய இருக்கும். ஸோ நடக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம தைலம் அப்ளை பண்ணுவோம். ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா கற்பூராதி தைலம்னு ஒரு தைலமே சித்த மருத்துவத்தில் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா சிவப்பு குக்கில் தைலம், இல்லைன்னா பிண்ட தைலம்னு சொல்லுவோம். இதுலயுமே இந்த பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம செய்து அதை பயன்படுத்திட்டு வந்தோம்னா வீக்கம் நமக்கு குறையும். வாதம், வலி, தசை பிடிப்பு, தசை வலின்லாம் சொல்றோம் இல்லைங்களா, மசில் கிராம்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு எல்லாமே பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு இந்த காலில் பார்த்தோம்னா வெயின்ஸ் அப்படியே சுருண்டு சுருண்டு, வெரிகோஸ் வெயின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதற்கு மசாஜ் பண்ணணும்னா இந்த தைலம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இம்மிடியேட்டா நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருக்கணும். இல்லை தலைவலி இருக்கா, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கோல்டு காஃப் இருக்கா, பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு எடுத்துட்டு கிராம்பு ஏலக்காயெல்லாம் நல்லா நசுக்கிட்டு ஒரு காட்டன் கிளாத்ல வச்சு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வச்சுட்டு அப்பப்போ இதை இன்ஹேல் பண்ணிட்டு வரணும். ஸோ நல்லா சுவாசம் எடுத்துக்கிட்டே வரும்போது அந்த தலைவலியோ சைனஸோ நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஓ பரவாயில்ல, இவ்வளோ விஷயம் இருக்கா பச்சை கற்பூரத்துல, இவ்வளோ விஷயம் இருக்கா, எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. நிறைய விஷயங்கள் அதை மருந்தாக சித்தர்கள் நமக்கு பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆண்மை குறைபாடுன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எத்தனையோ பேர் ஃபெர்டிலிட்டி சென்டர்ல ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான மருந்துகள்ல முக்கியமாக இந்த பச்சை கற்பூரம் நமக்கு சேருது. ஸோ அவ்வளவு மூலிகைகள் சேரும் போதும் இதையும் வந்து கொஞ்சம் சேர்த்து தான் செய்வாங்க. இது எதற்காகனா அந்த ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ மசில் கிராம்ஸ் இருந்தாலோ இந்த ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு, இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து கரெக்டாக நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப சிறந்தது மேம். இப்போ பச்சை கற்பூரத்தில் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேங்க, இதில் நம்மக்கிட்ட என்ன மெடிசன் இருக்குது? இப்போ இந்த தைல வகை நான் சொன்ன மாதிரி மூட்டு வலியால ரொம்ப நாளா கஷ்டப்படுறவங்க, தாங்கி தாங்கி நடப்பாங்க மேம். ஒரு சிலர் நடந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு சைடா தாங்கி நடப்பாங்க, குதிகால் வலி, வீக்கம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும், சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும், குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி, ஸோ இது உள்ள இருந்து நம்ம சளி வெளியே வரணும், எக்ஸ்பர்டோரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெடிசன்ஸை. ஸோ அதை நல்லா நெஞ்சில் நம்ம தடவும் போது அந்த சளியெல்லாம் வெளியில வரும். ஸோ இந்த தைலமும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. அந்த மூட்டு வலிக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி வெளியேறதுக்கான தைலமும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. வெரி குட் வெரி குட், ரொம்ப சந்தோஷம். பாருங்க, வந்து பச்சை கற்பூரத்தில் வந்து இவ்வளோ விஷயம் எனக்கு தெரியல. நான் வந்து சாமிக்கிட்ட வாங்கி நான் கூட வச்சுருக்கேன், இவ்வளோ தான் தெரியும். ஆனால் இதில் இவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குன்றது தெரியவே இல்லை. பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். மக்களுக்கு வந்து ரொம்ப உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே இது இவ்வளோ பிரயோஜனம். ஏன்னா நிறைய பேருக்கு முட்டி வலி இருக்குது, நிறைய பேருக்கு அந்த வெரிகோஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த நரம்பு மாதிரி போகும், அது இருக்குது. நிறைய பேருக்கு இந்த காஃப் இருக்குது, இப்போ அது வந்து கிளைமேட்டும் சரியில்லை, காஃப் இருக்குது. குழந்தைங்களுக்கு கூட அந்த இருமல் வந்தால் அதை எப்படி அந்த தைலம் போட்டு உள்ளேருந்து அந்த சளியை வெளியில் குழந்தைக்கு எடுக்கிறதுன்றத அவ்வளோ, அதுக்கு ஒரு தைலம் வச்சுருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த பச்சை கற்பூர தைலம், இவ்வளோ மெடிசன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, இந்த எபிசோட் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த நித்யா மேம்மை வந்து கன்சல்ட் பண்ணி இதுக்கு என்னென்ன தீர்வு, உங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மெடிசன் வாங்கிக்கோங்க. பச்சை கற்பூரத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்றதை நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் உங்களுக்கு என்ன குணம் ஆகுன்றதும் அவங்களும் கரெக்டாக சொல்லுவாங்க. வாங்க, கண்டிப்பாக மேமை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.